நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வடபழனியில் இருக்கிற பெஸ்ட்டு பிரிஞ்சி கடை, அதாவது பெஸ்ட்டு வெஜிடபிள் பிரிஞ்சி கடை நம்ம பார்க்க போகிறோம். இதனோட ரேட்டே பார்த்தோம்னா எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இது ரேட்டு மட்டும் கிடையாது, இது இருக்கிற டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். பெஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முகமது ஜலாலுதீன். உங்கள் பேர்? என் பேர் அப்துல் ரஹீம். எவ்வளோ நாளாக இந்த பிரியாணி பண்ணிகிட்ருக்கீங்க? 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இங்கே ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நீங்கள் தான் செய்கிறீங்களா? அவர் தான் செய்வார். எவ்வளோ நாளாக செஞ்சிட்ருக்கீங்க? நான் 2 வருஷமாக செஞ்சுன்னு இருக்கோம். டிகிரியில் என்ன முடிச்சிருக்கீங்க? நான் வந்து பிசிஏ முடிச்சிருக்கேன். நண்பன் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கான். ட்ரிபிளி முடிச்சிருக்கேன். டிப்ளமோ டிகிரி முடித்த இளைஞர்கள் வந்து சொந்த தொழில் செய்யணுன்னு முயற்சி எடுத்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் இளைஞராக இருக்கீங்க. அதாவது இந்த கடையை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இவ்வளோ நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கடை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். நண்பன் வந்து ஆல்ரெடி பிரிஞ்சிகளில் தான் வேலை செஞ்சேன். 12th முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு நான் டிகிரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் சரி நானும் அவனும் சேர்ந்து சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். கடை தேடினோம். ஒரு 6 மாதம் கிட்ட தேடினோம் கடை கிடைக்கவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போயிட்டேன். விவோவில் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். வேலைக்கு போயிருந்தேன், சம்பளம் பத்தலை. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே நின்றுட்டு 2 பேர் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து தேட ஆரம்பித்தோம். தேடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லார்கிட்டையும் சொல்லி அப்துல்லான்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து அவன் தான் வந்து இங்கேருந்து பார்த்து கொடுத்தான் இந்த கடையை. ஆக்சுவலாக வந்து இந்த கடை வந்து இருந்தது, நாங்கள் கடை தேடுறப்ப இது டீ கடையாக இருந்தது. டீ கடையாக இருந்தப்போ வந்து அவன் வந்து பேசி மேல் வாடகை பண்ணுற மாதிரி அந்த டீ கடையை 2 நாளில் எடுத்து எங்கள் கடை போட்டு அப்படியே இப்போ 2 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்குது. அப்படியே பிரியாணி, உங்கள் பிரியாணியோட ஸ்பெஷலை பற்றி சொல்லுங்கள். எங்கள் பிரியாணி ஸ்பெஷல் வேறு ஒன்றும் இல்லை, குவான்டிட்டி தான். வேறு இப்போ சின்ன பசங்கன்னா வந்து 20 தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க 30 அவங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ மிச்ச கடைலாம் போனீங்கன்னா ஒரே ரேட்டு தான் இருக்கும், 35 ரூபா 30 ரூபா. அவங்களுக்கு சாப்பிட முடியாது, வேஸ்ட் ஆகிடும் சாப்பாடு. இங்கே சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகாது. பசங்க வந்து 20 ரூபாய்க்கு மேலே சாப்பிட மாட்டோம்னா 20 ரூபா வாங்கினா போதும். இதே டிஃபன் பாக்ஸ்லாம் கொண்டு வந்தால் சின்ன பசங்களுக்கு 15 ரூபாய்க்கும் போட்டு கொடுத்துரும். அதனால் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே நம்ம பிரிஞ்சு வாங்கிட்டு போவாங்க. எல்லாரும் சாப்பிட்ணும் ஒரே நோக்கத்தோட. என்ன கேட்டகரி, என்ன ஸ்ட்ராட்டஜியை அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நம்ம சேனல் மூலயமா மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அப்படியே நம்ம பிரியாணியும் பார்த்துட்ருக்கலாம். சூப்பர். உங்கள் கடை பிரியாணி இன்றைக்கி எப்படி செஞ்சுருக்கீங்க சொல்லிட்டு நம்ம வடபழனியில் இருக்க மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த பிரியாணியோட டேஸ்ட் நம்ம தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? சரி ஜி. பிரியாணி தயாராகிட்டுருக்கு. சொல்லுங்கள் ஜி, நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்க இது வரைக்கும்? ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போடுவோம், அப்புறமா வந்து எண்ணெய் போடுவோம், இது இஞ்சி பூண்டு போடுவோம். இஞ்சி பூண்டு போட்ட உடனே பட்டாணி, தக்காளி, மல்லி, புதினா, மசாலா, அவ்வளோதான். உப்பு, மேக்கர். பாஸ்மதி ரைஸ் போட்டு சென்னையிலே இந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னா பெஸ்ட்டு பிரிஞ்சி கடையை தவிர எந்த கடையும் இருக்க முடியாது. இதில் எத்தனை பேர் பிரிஞ்சு சாப்பிட்லாம்? 300 பேர் 400 பேர்கிட்ட சாப்பிட்லாம். பார்சல்ன்றதால வந்து கம்மி தானே, ஒரு 20-30 ரேஞ்சுறதுனால ஒரு 300 பேர் 400 பேர் கூட சாப்பிட்லாம். இதே நீங்கள் ஆர்டருக்கு பண்ணிங்கன்னா வந்து 1 கிலோக்கு 6 பேர் தான் சாப்பிட முடியும். இது 50 கிலோ பிரியாணி செய்கிற பாத்திரம். அதுதான் வந்து இப்போ அரிசி போடணும். இப்போது இதாகிடுச்சு. அரிசி போட்டு தம் மூட வேண்டியதான். இதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விடணும். ஒரு 10 நிமிஷம் விட்ட உடனே பொங்கினவுடனே லைட்டாக கிண்டினே இருக்கணும். கிண்டி முடித்த உடனே அதுக்கப்புறம் தண்ணி ஊறினவுடனே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு
லாஸ்ட்டில் அரிசியை வந்து அடியில் விட்டு கிண்டிட்டு தம் போட்டுடணும். இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன? சேலஞ்சஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்கள ஒத்துக்க வைக்கணும். என்னடா நீ உன்னை கஷ்டப்பட்டு டிகிரி முடிக்க வச்சோமே, நீ வந்து பிரிஞ்சுக்கல்ல போகிறேன்றியே, அதெல்லாம் வந்து அவங்களாம் சமாளித்து அவங்களாம் ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் இது செய்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி நல்லா போனதும் சரி எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. சரி பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வேலைக்கு போனதோட இதில் நல்லா சம்பாதிக்கிறான், அதனால் ஓகே அப்படின்னு ஒத்துக்கினாங்க இப்போ வீட்டில். வெரி குட். எந்த ஒரு முயற்சி பின்னாடியும் ஒரு கடுமையான ஒரு விஷயம் இருக்கும். இவர் எல்லாமே மற்றவங்கள போல் வந்து வேலைக்கு போகாமல் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் நண்பரோடு சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. உண்மையிலேயே இவருக்கு ஒரு மனமார்ந்த எங்களுடைய பாராட்டுகள் உங்கள் 2 பேருக்கும். இவ்வளோ நேரம் மீல் மேக்கர் மட்டும் தெரிஞ்சது. இப்போ ரைஸ் வெந்தோடனே பிரியாணியோட கலரும் அதனுடைய மனமும் செம்ம சூப்பராக இருக்குது. இப்போயே அள்ளி சாப்பிடணும் போல இருக்குது. உண்மையிலேயே தான் சொல்கிறேன். இது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ முடிப்பீங்க, நீங்கள் எங்கேருந்து இதை வரீங்கன்றது அதை டீட்டெயிலை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 மணி கிளம்புனா இங்கே 6 மணிக்கு வந்துடுவோம். 6 மணிக்கு. எங்கேருந்து வரீங்க? எங்கே நான் வந்து காசிமேடு தாண்டி இன்னும் அந்த திருவொற்றியூர்னு ஒரு ஏரியா, அங்கேருந்து வரோம். 2 பேர் வீடும் பக்கத்தில் தான். காலைல அங்கேருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்புனா இங்கே காலைல வரதுக்கு 6 ஆகிடும். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிரிஞ்சு ஒரு 7-7:30 ரெடி ஆகிடும். எப்போ முடியும்? 7-7:30 ஸ்டார்ட் ஆகி மதியம் 1-1:30 அது வரைக்கும் போவோம். இது லஞ்ச் டைம் வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். காசிமேட்லேருந்து காலையிலேயே புறப்பட்டு வடபழனிக்கு வந்து பிரியாணி செய்கிறாங்க. இவங்களுடைய முயற்சியும் கடின உழைப்பும் இதில் தெரியுது நமக்கு. பிரியாணி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? அது அவ்வளோதான். இது செட் ஆகிடுச்சா, செட் ஆனதும் மேலே கலர் போட்டு தம் விட்டுருவோம். தம் விட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அதுவே அந்த ஹீட்டில் வெந்துடும். அரை மணி நேரம் கழிச்சு வைத்தா நம்மளுக்கு பிரிஞ்சு ரெடி ஆகிடும். ஓகே. இப்போ தம் போட போகிறாங்க. தம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் திறந்து பார்த்தா பிரியாணி, வெஜ் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண போகிறாரு. வாவ், பிரியாணி செம்மையாக இருக்குது. இப்போ ரெடி பண்ணி இப்போ நம்மளுக்காக காட்டுறாரு. இன்னொரு கடை இருக்குது இவங்களுக்கு, அந்த கடைக்கு போயிட்டுருக்கு. அதான் சைடிஷ் வந்து இதுக்கு எப்போவுமே வந்து வெங்காய பச்சடியும் ஊறுகாயும் போடுவோம். வெங்காய பச்சடி அதிகமானத காரணத்தினால இப்போ புதினா சட்னி வச்சுருக்கோம். மைடா கம்மியானதான் வெங்காய பச்சடி பழையபடி போட ஆரம்பிச்சிடும். கஸ்டமர் ஓகே சொல்கிறாங்களா? கஸ்டமர் எதுவுமே தரல, ஏன்னா நம்ம பிரிஞ்சியே குவாலிட்டியாக கொடுத்துறோம்ல, அதனால் வெறும் பிரிஞ்சு இருந்தால் கூட நம்ம கஸ்டமர் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுறாங்க. தூக்கினா தான் தூக்க முடியுது. வெஜ் பிரியாணிக்கு தொட்டுக்க சைடிஷ் வெங்காயத்தோடைய விலையேற்றம் எங்கெல்லாம் பிரதிபலிக்குது பார்த்தீங்களா? பிரியாணி செஞ்சு முடித்தோடனே கஸ்டமர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க வாங்கிறதுக்கு. இந்த பிரிஞ்சுக்கல்ல மடிக்கிறதுக்கு நூலும் ரப்பர் பேண்ட்டும் எதுவும் போட மாட்டாங்க. இவங்கள ஸ்கில்லிலே அழகாக மடித்து கொடுத்துட்றாங்க. பெஸ்ட்டு பிரிஞ்சி பிரிஞ்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பிரிஞ்சி நல்லா இருக்கோ தான் இங்கே வர நம்ம. ஆமாம், நல்லா இருக்கோ தான் நல்லா வர. அதே மாதிரி நல்லா அந்த காசு கட்ட மாரி நல்லா அளவோட நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இது டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அந்த டேஸ்ட்டுக்காக நாங்கள் ஓடி ஆடுறதுக்கு எடுங்க பையெல்லாம் எடுங்க அடுக்கிறதுலாம் சொல்லுங்கள். அப்படி மேட்டு சாமி, இந்த கடை வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கு சார். நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. ஸ்கூல் போகிற பசங்களை வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க.
பியூர் வெஜ்ஜுனால மழை போட்டனால வந்து சாப்பிட்றேன். இந்த பிரியாணி சாப்பிட்டீங்க, இந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட்டே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது, சீப் அண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் சாமி, இந்த பிரியாணி டேஸ்ட் எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பெஸ்ட்டு வெஜ் பிரியாணி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ராம் கல்யாண மண்டபம் ஆப்போசிட்டில் இருக்க கங்கை அம்மன் கோயிலத்தில் இருக்குது. அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் நம்ம இளைஞர்களை மோட்டிவேஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்படியே நம்ம வடபழனி நியூஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.